हाय फ्रेंड्स மை லைஃப் ஃபுட் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி நொய் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நொய் உப்புமா செய்யறதுக்கு 2 கிளாஸ் நொய், பச்சரிசி நொய், 2 வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சீரகம் அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்த பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது அரிசி வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நீங்கள் வந்து மாவு எந்த மாவும் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். சீக்கிரமாகவே ஆகிடும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகம் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு செவந்துடுச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அது 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதில் உப்பும் போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, மூடி போட்டு வைங்க. தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதான் நொய் போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த நொய்யை நான் நல்லா 4 வாட்டி கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். போட்டு இப்படி கலந்து விட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் வரணும். வெயிட் பண்ணணும். 2 விசில் முடிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. குக்கர் திறந்துடலாம். வெந்துடுச்சு. வேறு பிளேட்டில் மாற்றி சூடான நொய் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், சட்னி, குருமா எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி நான் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.